ஃப்ரெண்ட்ஸ், 2026ல நீங்க புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண நினைச்சு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணா அதே சேம் ஓல்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஏஐ லேர்ன் பண்ணுங்க, மார்க்கெட்டிங்குள்ள போயிடுங்க, ஆப் டெவலப்பர் இல்ல வெப் டெவலப்பர் ஆகுங்க, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்கன்னு. பட் இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுல பெருசா புதுசா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஸோ இன்னைக்கு என்னோட வீடியோ ஸ்கில்ஸ் பத்தி தான். பட் சேம் ஓல்டு பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணி நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சில ஹிடன் ஸ்கில்ஸை ஷேர் பண்ண போறேன், கேளுங்க. அண்ட் இந்த ஸ்கில்ஸ் உங்க ட்ரீம்ஸை மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல ரியல் சேஞ்சை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்கில்ஸ் உங்க மணியை, கரியரை அண்ட் ஃபியூச்சரை எமோஷனலா இல்ல, இன்ஸ்டெட் டிசிப்ளினோட ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஸ்கில் 1, இன்ஃபர்மேஷன் ஃபில்டரிங். இன்னைக்கு நாலேஜ்க்காக இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஒரு பேசிக்கான ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், இன்டர்நெட்ல போய் எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம் அண்ட் புது புது விஷயங்களையும் லேர்ன் பண்ணலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு டைம்ல நாம எதையும் உடனே குயிக்கா ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இன்ஃபர்மேஷன் தான். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ஈஸியா லிமிட்டே இல்லாம இருந்தா நம்ம மைண்ட்ல கிரீட் தான் வரும். அது ஓவர் யூஸ் பண்ண வைக்கிற கிரீட். அண்ட் இங்க நடக்கிறதும் அதே தான். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா ஒப்பீனியனும் கேட்கணும் அண்ட் எந்த ஒரு டாபிக்கையும் எல்லா ஆங்கிளையும் புரிஞ்சுக்கணும்னு. ஆனா ரிசல்ட் என்ன? வீடியோக்கு அப்புறம் வீடியோ, ஆர்டிக்கலுக்கு அப்புறம் ஆர்டிக்கல்னு ஜஸ்ட் கேப்பே இல்லாம ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். நிறைய படிச்சுட்டே இருப்போம், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம், இருந்தும் சாட்டிஸ்பாக்சனே வராது. அண்ட் இதனால நாம ஒரு டெலியூஷனுக்குள்ள மாட்டிக்கிறோம். நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன் அண்ட் ப்ரோக்ரஸும் பண்ணிட்டே இருக்கேன்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டியில நம்ம ப்ரிப்பேர் மட்டுமே தான் பண்ணிட்டே இருக்கோம், இன்ஸ்டெட் எதையுமே ஸ்டார்ட் பண்ணாம. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ரொம்ப நாலேஜ் இருக்கும், ஆனா எங்க யூஸ் பண்ண வேணும்னு தெரியாது. இதை நான் சும்மா சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்களும் இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஃபைனலி எல்லாமே டிசைட் பண்ணிட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்குள்ள போகும்போது ஒரு ஆள் சொல்லுவான் இந்த ஸ்கில்ல ரொம்ப ஸ்கோப் இருக்குன்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் இது வெறும் ஹைப் தான், ஃபியூச்சரே இல்லைன்னு, அண்ட் மூணாவது ஆள் சொல்லுவான் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் சேஞ்ச் ஆக போகுதுன்னு. நீங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த 3 பேரோட வீடியோ பார்த்துட்டு நீங்க எண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க ஃபர்ஸ்ட் ஸ்கில், இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ற அபிலிட்டி. ரொம்ப சிம்பிளா சொன்னா, உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கிற விஷயம் எது, டைம் வேஸ்ட் பண்றது எதுன்னு ஃபில்டர் பண்ணணும். அண்ட் ஒன் திங் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன், நீங்க ஒரு ஃபீல்ட்ல 40 ஹவர்ஸ் ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணா அந்த 40 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கன்ஃபியூஷனே இல்லாம ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிடுவீங்க. நீங்க எக்ஸ்பர்ட் இல்ல தான், ஓகே, ஆனா ஃப்ளோ புரியும், பேசிக் மிஸ்டேக்ஸ் புரியும் அண்ட் லேட்டர் என்ன லேர்ன் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் அதுக்கப்புறமா லேர்னிங் நேச்சுரலாவே நடக்கும். ஏன்னா இப்போ நீங்க வேற ஒருத்தரோட கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணல, இன்ஸ்டெட் நீங்க உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு 10 to 20 ஐடியாஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை பிக் பண்ணுங்க, இதை நான் பெட்டரா பண்ண முடியும்னு தோன்றதை சூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரியல் ப்ராப்ளம் நீங்க கத்துக்கலன்றதுல இல்ல, பட் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே அட் அ டைம்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இது நல்லா இருக்கும், அது பெட்டரா இருக்கும், இல்ல இதுல ஸ்கோப் ஜாஸ்தி, அதுல ஸ்கோப் ஜாஸ்தின்னு இந்த மாதிரியெல்லாம் தான். பட் இது உங்க பிரெயினுக்கு ரொம்பவே ஓவர்லோடா இருக்கும். மைண்டுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்டா தோணும் போது எதையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாம போகும். ஸோ டிசிஷன் உங்க கையில தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் ஃபுல்லா கன்ஃபியூஷன்ல போகலாமா, இல்ல இன்னைக்கே ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கில் 2, கான்டெக்ஸ்ட் பில்டிங். சில பேர் பேசும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கிற விஷயம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும் அண்ட் போரே அடிக்காது. இன்னொருத்தர் இருப்பாங்க, என்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசினாலும் கேட்கவே மனசு வராது. அது ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது நாலேஜ் ப்ராப்ளம் இல்ல, இது ஃப்ரேமிங் ப்ராப்ளம். சில பேர் அவங்க கண்டென்ட்டை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்காக அவங்க ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சில சீன்ஸை செட் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன் என்ன, ப்ராப்ளம் என்ன, பிக் பிக்சர்ல இது எங்க ஃபிட் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம். ஸோ கண்டென்ட்டோட மெயின் பாயிண்ட்டுக்கு வரும்போதே லிசனர் ஆல்ரெடி ஹூக் ஆகிடுவாங்க. டு பி வெரி ஹானஸ்ட், ஏர்லியரா எனக்கும் கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போதோ, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ, இல்லைனா டெசிஷன் எடுக்கும் போதோ ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. மைண்ட்ல எல்லாமே கிளியரா இருக்கும், ஆனா பேசும்போது கன்ஃபியூஷனா, போரா, லாஜிக்கே இல்லாம ஆயிடும். அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு நாலேஜ் கம்மி போலன்னு. ஆனா ஸ்லோவா புரிஞ்சது ப்ராப்ளம் நாலேஜ்ல இல்ல, ப்ராப்ளம் ஃப்ரேமிங்னு. சிச்சுவேஷன்ஸை எப்படி செட் பண்ணணும், எந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும், எந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா நான் ஸ்டோரி டெல்லிங்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு கோர்ஸ் வாங்கினேன் அண்ட் சில புக்ஸும் படித்தேன். அண்ட் ஹானஸ்ட்லி இதுதான் என் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்டாகவும் மாறுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டெல்லிங்னா ஓவர் ஆக்டிங் இல்லை,
சிம்பிளா போரிங்கான விஷயத்த கூட நேச்சுரலா அரேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் கண்டினியூஸா வந்துச்சு அண்ட் இப்போ நல்லாவும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஜஸ்ட் யூடியூப், என்னோட டிசிஷன்ஸும் பெட்டர் ஆச்சு. ஏன்னா ஃப்ரேமிங் கத்துக்கிட்டா நீங்களே கிளியரா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஜாப்ல இருந்தாலும் பிசினஸ் பண்ணினாலும் இந்த ஸ்கில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். பிகாஸ் ஃப்ரேமிங் நல்லா தெரிஞ்சவன் எந்த மீட்டிங்கையும் டிஸ்கஷனையும் ஆர் சிச்சுவேஷனையும் தன்னோட அட்வான்டேஜுக்கு மாற்ற முடியும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்க மேத்யூ டிக்ஸோட ஸ்டோரி வர்த்தின்ற புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஜஸ்ட் ரீட் இட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கில் 3, காப்பியிங் அதர்ஸ். ஹானஸ்ட்லி இந்த ஸ்கில்லை பத்தி பெரிய கிரியேட்டர்ஸே ஓப்பனா பேசுறது இல்ல. ஆனா ரியாலிட்டி என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காப்பியிங் தான். ஸ்கூல், ஜாப், பிசினஸ், கான்டென்ட் கிரியேஷன் இது எல்லாத்துலயும் பீப்புள் ஃபர்ஸ்ட் பாக்குறது இது எப்படி பண்றாங்கன்னு. அண்ட் நானும் அதே தான் பண்ணேன். ஸ்டார்டிங்ல எனக்கும் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அந்த டைம்ல பிக் கிரியேட்டர்ஸை பார்த்தேன், அவங்க வீடியோஸை ரிப்பீட்டா பார்த்தேன், தம்ப்நெயில், டைட்டில், ரிட்டென்ஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணேன். ஸ்லோலி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துச்சு. இதை நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸே ஜெராக்ஸ்ல இருந்து தான் ஐடியாஸ் எடுத்தாரு. ஈவன் மிஸ்டர் பீஸ்ட் கூட ஓப்பன்லி சொன்னாரு, ஏர்லி டேஸ்ல அவர்ஸ் கணக்குல தம்ப்நெயில்ஸ் அண்ட் ரிட்டென்ஷனை அனலைஸ் பண்ணிருக்கேன்னு. ஆனா சொசைட்டி சொல்றது என்ன, காப்பி பண்ணாத யூனிக்கா பண்ணுன்னு. பட் ட்ரூத் என்னன்னா காப்பி பண்ணாம ஒரிஜினாலிட்டி வராது. ஸோ நீங்க பிகினரா இருந்தா காப்பி பண்ணுங்க. ஈவன் எக்ஸாக்டா காப்பி பண்ணாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் உங்க கோல் என்னவா இருக்கணும்னா பிகினர்ல இருந்து இன்டர்மீடியேட்டுக்கு போகணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்க ஸ்டைல்ல ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸ்கில் 4, யோர் அட்வான்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலா ஸ்கில்லே இல்லை, இது உங்க ப்ளஸ் பாயிண்ட். சில பேர் அழகா இருப்பாங்க, ஸோ ஈஸியா ஃபாலோவர்ஸ் ஆட் ஆகும். சில பேர் ஃப்ரம் வெல் நோன் குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். சில பேர் அவங்களோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேர் பேசுறதுல கிங்கா இருப்பாங்க. சில பேர் வாய்ஸே போதும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக. ஸோ இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் எல்லாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. வேர்ல்டு என்ன சொல்லுமோன்னு யோசிச்சுட்டு எப்பவுமே பின்னாடியே இருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா வேர்ல்டு கேர்ஸ் ஒன்லி வென் யூ வின். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற அட்வான்டேஜை கில்ட் இல்லாமல் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. லைக் அழகு இருந்தால் யூஸ் பண்ணுங்க, கனெக்ஷன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, அண்ட் பேசுறதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க. இந்த அட்வான்டேஜஸை அக்செப்ட் பண்ணி கேம் பிளான் பண்ணவங்க தான் லைஃப்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஐ கேரண்டி இந்த இயர் உங்க பெஸ்ட் இயரா ஆகும். ஸ்கில் 5, லாங் டேர்ம் திங்கிங், டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஸ்கில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே இப்போவே வேணும். இப்போ ரிசல்ட் வேணும், இப்போ சக்சஸ் வேணும், இப்போ மணி வேணும், இப்போவே ரெக்கக்னிஷன் வேணும்னு நினைக்கிறது தான். சோஷியல் மீடியால இது ரொம்பவே மோசமாகிடுச்சு. ஒரே ரீல்ல ஒரு பையன் கார் வாங்குறான், இன்னொருத்தன் ஃபாரின் ட்ரிப் போகிறான், அண்ட் இன்னொருத்தன் 21 வயசுலயே மில்லினியர்னு கேப்ஷன் போடுறான். இது எல்லாம் பார்த்து நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், அவன் பண்ணிட்டான் ஆனா என்னால ஏன் பண்ண முடியலன்னு யோசிக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா நீங்க பார்க்குற ரிசல்ட்டுக்கு பின்னாடி இயர்ஸ் ஆஃப் சைலண்ட் ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷார்ட் டேர்ம் பிளஷர் அவாய்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் பெனிஃபிட்க்கு ஒர்க் பண்றது. இதை கத்துக்கிட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்லி கிரவுட்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரீல்ஸ் அவாய்ட் பண்றது கஷ்டம், ஆனா ஃபியூச்சர்ல ஃப்ரீடம் என்ஜாய் பண்றது ஸ்வீட்டா இருக்கும். பட் இன்னைக்கு நீங்க எஃபர்ட்ஸ் அவாய்ட் பண்ணினா டுமாரோ ரிக்ரெட் கேரண்டி. அண்ட் அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2026ல இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு ஈஸி, இந்த மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணுங்க. ஸ்கில் 6, சேயிங் நோ வித்தவுட் கில்ட். இந்த ஸ்கில் ரொம்ப பெரிய லைஃப் சேவர். மோஸ்ட் பீப்புளோட லைஃப்ல அவங்க டைம், எனர்ஜி அண்ட் மணியை யார் திருடுறாங்கன்னு தெரியுமா? ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுக்கு ரீசன் யாருமே நம்மளை தப்பா பேசிடக்கூடாதுன்னு மைண்ட் செட். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னா நீங்க உங்க லைஃப்க்கு நோன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ எவ்ரி unnecessary எஸ் இஸ் a stealing from your future. அதே நீங்க நோ சொன்னா ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா லேட்டர் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்றது செல்ஃபிஷ் இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ரியலான growth வேணும்னா நீங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸ்கில் 7, கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ரொம்பவே பவர்ஃபுல், ஆனா ரொம்ப ஷார்ட் லிவ்ட். இன்னைக்கு ஃபயர் இருக்கும், நாளைக்கு எம்டி. அந்த ஃபயர்ல இருந்த புகையை கூட உங்களால பார்க்க முடியாது, எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ கன்சிஸ்டன்சி போரிங்னு நினைக்கலாம், சேம் திங் டெய்லியான தோணலாம் பிகாஸ் ஆஃப் நோ எக்ஸைட்மெண்ட். ஆனால் கன்சிஸ்டன்சி தான் ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணும், மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்.
ஸோ ஈவன் நீங்கள் டெய்லி ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுத்தால் கூட அது பிக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணின ஸ்கில்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஸ்கில்ஸ் இல்லை, ரெஸ்யூமில் போடுற ஸ்கில்ஸ் இல்லை, இதில் கிளாப்ஸ் இல்லை, லைக்ஸும் இமீடியட்டாக வராது, ஈவன் அப்ரிசியேஷன் கூட இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது. ஆனால் இதை ஃபாலோ பண்ணினா உங்கள் லைஃப் சைலண்ட்டாக சேஞ்ச் ஆகும். 2026 எண்டில் நீங்கள் மிரரில் பார்க்கும்போது நான் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன்னு தோணும், மணி ஹேண்டில் பண்ண கிளாரிட்டி வரும், கரியர் பாத் கன்ஃபியூஸாக இருக்காது, அண்ட் பீப்புள் ஒப்பீனியன்ஸும் உங்கள் டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணாது. ரிமெம்பர் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ரொம்ப நாய்ஸி அண்ட் அட்வைசஸும் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இன்ஃபர்மேஷன்ஸும் ஓவர்லோட் ஆகும். ஆனால் சக்ஸஸ் ரொம்ப சிம்பிள். ஃபில்டர் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, டிசிப்ளின் பில்ட் பண்ணுங்க, உங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுங்க. நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கன்சிஸ்டண்டா இருந்தாலே போதும். இது மேஜிக்கும் இல்லை, மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் இல்லை, இது ப்ராக்டிக்கல் லைஃப்கான அப்கிரேடட் ப்ளூ பிரிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2026ல் ட்ரூவாக சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா சொன்ன இந்த ஸ்கில்ஸ்ல இருந்து ஜஸ்ட் 2 to 3 ஸ்கில்ஸை ஃபாலோ பண்ணினாலும் உங்கள் லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், I believe in you. Thank you. See you in the next video. Cheers.